ஸ்டார்ட் பண்ணலாம். A very happy evening, friends. In last session, we were seeing determiners and its different kinds. அதுலயும் articles and the எங்கெங்க பயன்படுத்துவோம், various circumstances, and in which place we use these articles we saw in previous session. So before we proceed to the next kind of determiners, that is demonstratives, we'll see a small motivational story for the day. Then we'll proceed with today's session. Okay. So, who's this personality? இங்க யாரை பத்தி காமிச்சிருக்கேன்? இதோ born again, on the mountain, the story of losing everything and finding it back. மொத்தமா எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அருணிமா சின்ஹா அப்படிங்கிறது இவங்களுடைய பெயர். இவங்க யாரு அப்படின்னா, இந்தியால வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர். ஷீஸ் ஃப்ரம் இந்தியா. In 2011, she was pushed off from the train by thieves when they try to steal her belongings. இந்த வாலிபால் மேட்ச் முடிச்சுட்டு ஊர் திரும்பிட்டு இருக்காங்க. ரயில்ல பயணிக்கும் பொழுது திருடர்கள் வந்து இவங்கள்ட்ட இருந்து பொருட்களை வந்து திருட பாக்குறாங்க. எப்படியோ வந்து போராடுறாங்க. ஆனா என்னதான் போராடினாலும் ஒரு கட்டத்துல வந்து அவங்களால சமாளிக்க முடியல. She couldn't defend those thieves bravely at that point of time. So what happens? They push her from the train. ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. தண்டவாளத்துல விழுந்துடுறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து எதிர்த்தாப்புல ஒரு ரயில் வருது. உங்க கால் மேல ஏறிடுது. இடது கால் மேல இந்த ரயில் வீல் அது ஏறினதுனால உங்க கால் வந்து இடது கால் வந்து செயலிழந்து போயிடுறது. ஷீ ஹர் லெக், தட் இஸ் ஹர் லெஃப்ட் லெக் பிகம்ஸ் ஆம்பியூட்டட். செயலிழந்து போயிடுறது. அன்னி வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான், ஒரு வாலிபால் பிளேயர். நிறைய புகழ், நிறைய பரிசு எல்லாமே பெற்றிருந்தாங்க. பட் apart from this volleyball, she didn't have big dream. இதை தாண்டி ஒரு பெரிய லட்சியம் இருந்ததான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனா இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஒரு பெரிய லட்சியத்தை ஒண்ணு வளர்த்துக்கிறாங்க. என்ன அப்படி ஒரு லட்சியம்? நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மலையை நான் ஏறுவேன். இதுதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. ஒரு சாதாரணமான மனிதருக்கு வந்து இது ஒரு சவாலான ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி மலை ஏற முடியும்? இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு தாட் வருதுங்கிறதே ஒரு ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. Despite the challenges, despite her leg becoming amputated, she develops this aim. She develops this ambition. She wants to climb the Mount Everest. So she had to face lot of challenges, failures, troubles. நிறைய சவால்கள், நிறைய தோல்விகள், நிறைய நிறைய பேர் பேசுவாங்க. எதுக்கு இதெல்லாம் நீ பண்ற? நீ வந்து பேசாம இருக்க வேண்டியதானே வீட்லயே, நீ ஏன் இதெல்லாம் பண்ணணும்? யார் ஒண்ணு இதெல்லாம் பண்ண சொல்றா? இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு இவங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி இல்ல, நான் சாதிப்பேன், நான் கண்டிப்பா மலையை ஏறுவேன். அந்த எண்ணத்துல வந்து இவங்க ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. அதனாலயோ என்னமோ அவங்க வந்து நிறைய பயிற்சி எடுத்துக்கிறாங்க. நிறைய ட்ரைனிங். ஷி அண்டர்கோஸ் லாட் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் திஸ், பிகாஸ் இட் இஸ்ன்ட் அ வெரி சிம்பிள் டாஸ்க் டு கிளைம் மவுண்டன். அண்ட் தட் டூ ஷி இஸ் பிளானிங் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். சாதாரண மலையா இருந்தா கூட ஏதோ ஏறிடலாம், பிடிச்சிடலாம்னு நினைச்சிடலாம். ஆனா மவுண்ட் எவரெஸ்டே வந்து ஏறணும்னு நினைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா? நிறைய மாதங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஏன்? இவங்க கால் வேற ஒரு பக்கம் கால் வந்து செயலிழந்து போயிடுறது இல்லையா? செயலிழந்து போயிடுறது இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட்னால. ஸோ ஷி ஃபேஸ் நியூமரஸ் சேலஞ்சஸ். அதெல்லாம் தாண்டி ஒரு ஆல்டிடியூட் சிக்னஸ்லாம் கூட எதிர்கொண்டு இருக்காங்க. ஆல்டிடியூட் சிக்னஸ்னா என்ன? இந்த மாதிரி பெரிய மலை பகுதி ஏறும் பொழுது சில பேருக்கு அந்த உயரம் எழும்போது மூச்சு வாங்கும். அவங்களால அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியாது. அதெல்லாம் கூட அந்த பயிற்சியில வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஷி ஓவர்கம்ஸ் தோஸ் challenges as well. Finally, despite these negative comments, failures, challenges, what happens? On March 21st, 2013, March 21st, 2013, Arunima became the first amputee. She becomes the first amputee to reach the summit of Mount Everest. இந்தியாலேயே முதல் முதலா ஒரு பெண்மணி, அதுவும் இந்த மாதிரி
ஒரு விபத்துனால கால் இழந்து போயிடுறாங்க. இந்த ஒரு சம்பவத்தினால, விபத்துன்னு சொல்ல முடியாது, இது இவங்களா சந்திச்ச ஒரு விபத்துனால கிடையாது. திருடர்கள் வந்து தள்ளி விட்டுறாங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு கால் இழந்துடுறாங்க. So she is the first woman, the two first amputee to reach the summit of Mount Everest. இவங்களுடைய இந்த சாதனை கோடிக்கணக்கான மக்களை வந்து ஊக்குவிக்கும் ரகத்துல இருந்தது. இட் இன்ஸ்பயர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் தி வேர்ல்ட். ஸோ இவங்களுடைய கதையில இருந்து அப்படி என்ன கத்துக்க முடியும்? என்ன கத்துக்க முடியும் மேம்? திஸ் தி கரேஜ், டிட்டர்மினேஷன், ஒன் மோர் திங், ஹார்ட் ஒர்க். இட் மேட் ஹர் டு அச்சீவ் திஸ் ட்ரீம் which many of us think which is impossible, right? So lessons that we learn from Arunima's story is that courage is not about being fearless. பயப்படாம இருக்கிறதுங்கிறது தான் இந்த ரொம்ப தைரியமா இருக்கக்கூடிய நபருடைய குணாதிசயம்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனா அந்த பயத்தையே வந்து எப்படி துணிச்சலா எதிர்கொள்றாங்க. But it's about facing your fears. That is the lesson that we learn from Arunima's story. So courage is not about being fearless. Courage is not about being fearless. It's about facing the fears. இந்த பயத்தை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க அதுலதான் இருக்கு. It's the story, motivational story lesson that we learn from Arunima Sinha. Arunima Sinha is her name. National level volleyball player, wherein her legs become amputated for the strain incident just done by those thieves. So courage is not being fearless. It's about facing the fears. So toughest challenges, ரொம்பவே கடினமான இந்த சவால்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள முடியும்? இட் கேன் பி ஓவர் கம் வித் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். இவங்களுடைய கதையிலேருந்தே நம்ம இதுக்கு நமக்கு வந்து இது தெரிய வந்துருக்கு. கடினமான சவால்களையே வந்து நம்மளால எப்படி எதிர்கொள்ள முடியும்னா, ஸ்திரமான ஒரு எண்ணம், கடினமான உழைப்பு, இது ரெண்டுமே இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால எந்த விதமான சவாலா இருந்தாலும் சரி நம்மளால கட்டாயமா அதை எதிர்கொள்ள முடியும். அப்படிங்கறதுதான் அருணிமா சிம்மானுடைய கதை வந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு பாடம். Many of us are of this thought. எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் நமக்கே தோணும். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களை பார்த்து நம்ம அந்த மோட்டிவேஷன் எடுத்துட்டோம்னா கட்டாயமா நம்மளால என்ன, அவங்களே செஞ்சிருக்காங்க, நம்மளால பண்ண முடியாதா என்ன, இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துப்போம். Definitely we'll also be able to achieve those tasks. Dream big, work hard, have the strong determination within you. Definitely we will achieve the goal. With that good note, I'll start today's session. குயிக்கா நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஆர்டிகல்ஸ்ல வந்து த வந்து உபயோகிப்போம்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம். அதே வந்து ஸ்பெசிபிக் ஆர்டிகல், த ஸ்பெசிபிக்கா நம்ம எப்போ பயன்படுத்துறோம்? தங்கிற ஆர்டிக்கலை தான் ஸ்பெசிபிக் ஆர்டிக்கலா யூஸ் பண்றோம். அன்ஸ்பெசிபிக் அண்ட் ஆன். ஸோ ஃபியூ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண பார்ப்போமா? உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, சரியான ஆர்டிகளை சூஸ் பண்றீங்களான்னு பாக்குறேன். அடுத்ததா நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் kind of determiners is demonstratives. Soon after we identify the answers for these articles, questions, we'll see demonstratives. Yeah. I bought dash pair of shoes. நான் ஒரு ஜோடி செருப்பை வாங்கினேன். ஒரு ஜோடி செருப்புகளை நான் வாங்கினேன். I bought the pair of shoes. குறிப்பா ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தை பத்தி நான் சொல்றேன்னா அந்த இடத்துல தங்கிற ஆர்டிகளை உபயோகிப்பேன். நான் ஒரு ஜோடி செருப்பை வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன்னா கான்சனன்ட் எழுத்து. For that we use article a. I read dash amazing story yesterday. நான் ஒரு அற்புதமான கதையை நேத்திக்கு படிச்சேன். I read dash amazing story yesterday. Perfect.
ஆன்ங்கிற வார்த்தை தான் சரி. ஏன்னா அமேசிங், amazing. It's beginning with a vowel letter having a vowel sound. Use the article and. I was in a Japanese restaurant. Da- dash restaurant served good food. முதல் சென்டென்ஸ்ல வந்து நான் ஒரு ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றேங்கிற தகவல் தான் நான் தெரிவிச்சிருக்கேன். ஐ வாஸ் இன் அ ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட். அந்த ஹோட்டலுடைய பேர், அந்த ரெஸ்டாரண்டினுடைய பேர்லாம் ஒன்றும் சொல்லப்படலை. ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன், அதனாலதான் அ ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. குறிப்பா ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்டினுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இல்லாட்டி அதை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதை பத்தின தகவல் எழுதியிருந்திருக்குன்னா த உபயோகிச்சிருப்பேன். ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றேங்கிறதுனால இட்ஸ் சிங்குலர். நோ, தட் இஸ் வை ஐம் யூசிங் ஓவர் ஹியர். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு நல்ல தரமான உணவை கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி தான் நான் இப்ப அடுத்த சென்டென்ஸ்ல பேசுறேன். அப்ப என்ன ஆகும்? ஆர்டிகலான த வந்து இங்க உபயோகிப்போம். ஐம் ரெஃபரிங் டு தி ஸ்டேட்மெண்ட் தட் வாஸ் டோல்ட் ப்ரீவியஸ்லி. இதுக்கு முன்னாடி சொன்ன தகவல் சம்பந்தமா தான் என்னுடைய அடுத்த வாக்கியமானதே எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதனால எந்த ஆர்டிகல் வரும்? த ரெஸ்டாரண்ட் சர்வ் குட் ஃபுட். அந்த ஹோட்டல் வந்து, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல உணவை கொடுத்தாங்க. ஐ வுட் லைக் டேஷ் பீஸ் ஆஃப் கேக். நான் ஒரு பீஸ் ஆஃப் கேக்கை எடுத்துக்க நான் விருப்பப்படுறேன். ஐ வுட் லைக் பீஸ் ஆஃப் கேக். அ பீஸ் ஆஃப் கேக். ப பீஸ் கான்சனன்ட் லெட்டர். மீட் மீ in dash r. Meet me in dash r. So H is a silent letter. Meet me in an r வருமா, meet me in a r வருமா? Meet me in an r. ஒரு மணி நேரத்துல சந்தி அப்படின்னு தான் சொல்றோம். That is dash girl I told you about. இந்த பெண்ணை பத்தி தான் நான் இது வரைக்கும் உன்கிட்ட பேசியிருந்தேன். ரெஃபரிங் டு தி கேர்ள் தட் யூ ஹேட் கிவன் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர். எந்த பெண்ணை பத்தி பேசுறீங்களோ அது வந்து பேசும் நபருக்கும் சரி கேட்கும் நபருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. Speaker and the listener already knows about the person whom it is being referred about. At that point of time, which article we use? Wherein the speaker and the listener already knows about it, we use the article the. That is the girl. அதுதான் அந்த பெண். அந்த பெண்ணை பத்தி தான் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். யாரோ ஒரு பொண்ணை பார்த்து இந்த நிமிஷத்துல வந்து நம்ம பேசல, அவங்கள பத்தி தான் நீங்க முன்னாடியே பேசியிருக்கீங்க. அவங்கள ரெஃபர் பண்ணி தான் இப்பவும் பேசுறீங்க. They are staying at dash hotel. They are staying at dash hotel. They are staying at a hotel. Riddhi is dash girl. Riddhi is dash girl. She is an honest girl. ஒரு நேர்மையான பெண். He is dash tallest boy. Superlatives, superlative டிகிரியில இருக்கு. Tall, taller, tallest. Tallestங்கிற வேர்ட் என்ன? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எப்படிப்பட்ட பையன்? உயரமான பையன். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கு. அப்ப எந்த ஆர்டிக்கல் நம்ம உபயோகிப்போம்? ஆர்டிக்கலான த. when we are talking about the superlatives, we use the article the. We live in dash street. நாங்க அதே வீதியில தான் நாங்க இப்பவும் வசிக்கிறோம். சேம் ஸ்ட்ரீட், அதே வீதியில. we live in the same street. அதே வீதியில தான் நாங்க வசிக்கிறோம். we live in the same street. Good. You have understood these articles very well. Articles வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நான் நம்புறேன். Next, we'll be moving on to demonstratives. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்?
டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் பார்க்க போறோம். Next kind of determiners. One moment, we share the screen. One minute. So demonstrative, it shows where an object, event or person is in relation to the speaker. எங்க இருக்கு அந்த பொருளானது அல்லது அந்த யாரை பத்தி பேசுறீங்களோ எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கும். இது, அது, இவைகள், அவைகள். This, that, these, those. The four demonstratives that we use. இது ஒரு பொருளை பத்தி பேசுறோம், ஒரு நபரை பத்தி பேசுறோம் அப்படின்னா this. அதுவும் பேசும் நபருக்கு கிட்டயே இருக்காங்க, நியர் டு தி ஸ்பீக்கர். தட்ங்கிறது இட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி ஸ்பீக்கர் அண்ட் இட் இஸ் ஒன்லி ஒன் noun, singular noun. These, those, it is used for plural form of a noun. These, it refers to those objects which is near to the speaker and it is in plural form. Those, it is used which is far away from the speaker and it is in plural form. Okay, the demonstratives என்ன, it shows where an object, event or person is in relation to the speaker. பேசும் நபர் கிட்டக இருக்கா எங்க இருக்குங்கிறத வந்து தெரிவிக்கக்கூடியதுதான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்ங்கிறது. இது ஒரு நாய், இது ஒரு நாய், அதனாலதான் a dog. பேசும் நபருக்கு கிட்டக இருக்கா தூரத்துல, அதனாலதான் இங்க கையானது கிட்டக தூரம் அப்படி கொடுத்திருப்பேன். சரியா? இது ஒரு நாய், இட் இஸ் நியர் டு தி ஸ்பீக்கர். பேசும் நபர் கிட்டகையே இருக்கு. எதை பத்தி பேசப்படுறது? நாயை பத்தி பேசப்படுது. இது ஒரு நாய், கிட்டக இருந்துட்டு சொல்றேன். அப்ப என்ன ஆகுது? which option do we choose? We choose the first one. Perfect. கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. A ஆப்ஷன் தான் சரி. that is a plate. அது ஒரு பிளேட், அது ஒரு தட்டு. ஒரே ஒரு தட்டு தான். திஸ்ஸும் தட்டுங்கிற இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் வந்து நம்ம எப்போ உபயோகிக்கிறோம்? சிங்குலார் நவுனுக்கு உபயோகிக்கிறோம். கிட்டக இருக்குன்னா திஸ், தூரத்துல ஒன்னே ஒரு பொருள் இருக்குன்னா, ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா தட். ஸோ தட் இஸ் அ பிளேட். ஸோ எந்த பிக்சர்ல வந்து ஆரோ மார்க் தள்ளி இந்த தட்டானது இருக்கு? இந்த மொதல் பிக்சரா? இல்ல, ஏன்னா பேசும் நபருக்கு கிட்டகையே இருக்குன்னா தான் திஸ். தட் வந்து தூரத்துல இருக்கு, தள்ளி இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதனால இந்த நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். தோஸ் ஆர் கிளாஸஸ். அதெல்லாம் வந்து கிளாஸஸ். தோஸ், தீஸ், தோஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் நவுனுக்கு தான் பயன்படுத்துவோம். அப்படின்னா இந்த முதல் ரெண்டு ஆப்ஷன் கிடையாது இல்லையா மேம்? கரெக்ட். இந்த மூணாவது நாலாவது ஆப்ஷன்ல வந்து ஆரோ கிட்டக இருக்கு, அந்த பொருளுக்கு கிட்டக இருக்கு அப்படின்னா பேசும் நபருக்கு கிட்டக இருக்கு, பேசும் நபருக்கு தள்ளி இருக்கு. அதுதான் இந்த நாலாவது ஆப்ஷன். தட் இஸ் த ரீசன் த glasses are far away from the arrow. That is trying to tell us it is far away from the speaker. Fourth option தான் கரெக்ட். தோஸ் ஆர் கிளாஸஸ் அதை வந்து தெரிவிக்கக்கூடிய படம் வந்து நாலாவது ஆப்ஷன் தான். தீஸ் ஆர் நாப்கின்ஸ். இதெல்லாம் வந்து நாப்கின்ஸ். இதெல்லாம் அருகில் இருக்கு, அதாவது கிட்டகையே இருக்கு, பேசும் நபர் கிட்டயே இருக்கு, நிறைய இருக்கு, ப்ளூரல் ஃபார்ம். இது இது வந்து this is a napkin, these are napkins, those are napkins, that is a napkin. ஸோ நாலு பிக்சருமே வந்து எதை வந்து தெரிவிக்கிறதுங்கிறத இப்ப நான் சொல்லி காமிச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் இஸ் பி.
தோஸ் ஆர் ஸ்டவ்ஸ். அதெல்லாம் அடுப்புகள். அதெல்லாம் அடுப்புகள். ஃபார் அவே ஃப்ரம் தி ஸ்பீக்கர். அப்பதான் வந்து ஆரோ மார்க்ல இருந்து தள்ளி அந்த பொருளானது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நான் மீனிங் சொல்றது என்ன சொல்லியிருந்திருப்பேன்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஷோஸ் வேர் an ஆப்ஜெக்ட் ஈவெண்ட் ஆர் பர்சன் இஸ் இன் ரிலேஷன் டு தி ஸ்பீக்கர். பேசும் நபர்கிட்ட இருந்து எங்க இருக்குங்கிறத வந்து தெரிவிக்கும். வேர் an ஆப்ஜெக்ட் இஸ். ஸோ த ஆப்ஜெக்ட் ஸ்டவ், வேர் இட் இஸ், இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி ஸ்பீக்கர். இது வந்து ஒரு அடுப்பா? இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டது. இரண்டுனாலே அது ப்ளூரல் தான். ஸோ தோஸ் ஆர் ஸ்டவ்ஸ். எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன். கரெக்ட். தீஸ் ஆர் நைவ்ஸ். இதெல்லாம் கத்திகள். தீஸ் ஆர் நைவ்ஸ். இதெல்லாம் கத்திகள். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சென்டர்ல இருந்து எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க சொல்றீங்கன்னா பேசும் நபருக்கு கிட்டக இருக்கா? ஆரோ கிட்ட தான் அந்த பொருளானது இருந்திருக்கணும் இல்லையா? இங்க அப்படி இருக்கா? ஆரோ இருக்கு, பொருளும் நிறைய இருக்கு. ஆனா பொருள் வந்து ஆரோ கிட்டக இல்ல, தள்ளி இருக்கு. அது வந்து தோஸ் ஆர் நைவ்ஸுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணி இருந்திருக்கணும். தீஸ் ஆர் நைவ்ஸ்க்கு வந்து நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். லாஸ்ட் கொஸ்டின் இது ஒன்று பார்த்துடலாம். தோஸ் ஆர் டேபிள்ஸ். அதெல்லாம் மேஜைகள். அதெல்லாம் மேஜைகள். அதெல்லாம் தூரத்துல நிறைய மேஜைகள் இருக்கு, அதை பார்த்து நீங்க சொல்றீங்க. ஃபார் அவே ஃப்ரம் தி ஆரோ. ஸோ தி தேர்ட் ஆப்ஷன், சி ஆப்ஷன் தான் சரி. Write the meaning of demonstratives on the board. போர்டு மேல எழுதுறேன், நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். Demonstratives show where an object, event or person எங்க இருக்கு அந்த பொருளோ நிகழ்வோ அந்த நபரோ பேசும் நபர்கிட்ட இருந்து எங்க இருக்குங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்தும். ஷோ வேர் an ஆப்ஜெக்ட் ஈவெண்ட் ஆர் பர்சன் இஸ் இன் ரிலேஷன். ஸ்பீக்கர் பேசும் நபர்கிட்ட இருந்து எங்க இருக்குங்கிறத வந்து அது நமக்கு தெரிவிக்கும். இது பேசப்படக்கூடிய பொருளானது, பேசப்படக்கூடிய விஷயம் வந்து ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு நிகழ்வா இருக்கலாம், ஒரு நபரா கூட இருக்கலாம். இவன் என்னோட நண்பன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். கிட்டக்க இருக்கான், ஒரே ஒரு நண்பனை பத்தி பேசுறீங்க, அப்ப திஸ்ங்கிறத உபயோகிப்பீங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவா இல்லையா? use overs this, that, these, those. இது, அது, இவைகள், அவைகள். இது ரெண்டுமே சிங்குலர், இது ப்ளூரல். சிங்குலர், near to the speaker.
This one is far. தூரத்துல இருக்கு. It's near, far. Same way, these. It is near, but it is in plural form. Those பேசக்கூடிய விஷயம் வந்து ஒரு பன்மையான விஷயமா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து தீஸ் உபயோகிப்போம். தள்ளி இருக்கக்கூடிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னா அப்போ தோஸ். நியர் டு தி ஸ்பீக்கர், ஃபார் அவே ஃப்ரம் தி ஸ்பீக்கர். நியர், ஃபார். திஸும் தீஸும் கிட்டக. இது சிங்குலருக்கும் இது ப்ளூரலுக்கும். தட் வந்து ஃபார் அவே ஃப்ரம் தி ஸ்பீக்கர், பட் ஃபார் அ சிங்குலர். நவ் இட் இஸ் ஃபார் அ ப்ளூரல். ஓகே. Second type of determiners that we have seen is demonstratives. Next, we are going to see possessive adjectives. Possessive adjectives. Possessive adjectives na enna? என்னுடைய பொருள் அப்படின்னு நான் சொல்றேன். This is my pen. This is my pen. இது என்னுடைய பேனா. This is my book. இது என்னுடைய புத்தகம். It is her bag. அது அவளுடைய பை. அவளுடைய, உன்னுடைய, எங்களுடைய. It is our mistake. இது எங்களுடைய தப்பு. உடைய, அந்த மாதிரி சத்தத்தோட வரக்கூடிய வார்த்தை அதை வந்து நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு இதை வந்து நான் இன்னும் பெட்டரா புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன? இட் இஸ் அ வேர்ட் தட் இஸ் யூஸ் டு மாடிஃபை அ நவுன் அண்ட் தட் இண்டிகேட்ஸ் ஓனர்ஷிப். யாரோடது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவை நம்ம உபயோகிக்கிறோம். சரியா? Possessive adjectives used to modify a noun and it indicates ownership. யாருடையது? இது என்னுடைய பை அப்படின்னு சொல்றேன். This is my bag. யாரோட பை? என்னோட பை. என்னுடைய பை, என்னுடைய பேனா, எங்களுடைய தவறு. This is our mistake. எங்களுடைய. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்க 3 குரூப்பா நான் பிரிச்சிருக்கேன். ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனோம். ஏன் மேம் இந்த பொசசிவ் ப்ரோனோனை வேற கொடுத்துருக்கீங்க? அது ஏன் கொடுத்துருக்கேங்கிறத நான் தெரிவிக்கிறேன். என்கிட்ட ஒரு பை இருக்கு. இங்க ப்ரோனோன் வந்து ஐ. ஐ இஸ் தி ப்ரோனோன் அண்ட் இட் இஸ் அ சப்ஜெக்ட் ப்ரோனோன். ஐ ஹாவ் அ பேக். இது என்னுடைய பை அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் எப்படி சொல்லுவேன் அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல? இது என்னுடைய பை. திஸ் இஸ் மை பேக். இது என்னுடைய பை. என்கிட்ட ஒரு பை இருக்கு. அதை வந்து நான் எப்படி சொல்றேன்? ஐ ஹாவ் அ பேக். இது என்னுடைய பை. திஸ் இஸ் மை பேக். இதே வந்து நான் இப்படியும் சொல்லலாம். ஆனா நான் இப்ப சொல்லக்கூடிய சென்டென்ஸ்க்கும் நான் ஏற்கனவே இங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிற சென்டென்ஸும் வந்து அர்த்தம் வந்து வேற இல்லாம போயிடும். ஆனா சொல்லிருக்கக்கூடிய விதம் வந்து வித்தியாசம் மாறுபடும். திஸ் பேக் இஸ் மைன். இந்த பை என்னுடையது. என்னுடைய பை அப்படின்னு சொல்லும்போது அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ப்ரோனோன், பொசசிவ் ப்ரோனோன் என்னுடையது. அந்த வாக்கிய இறுதியில வந்து அந்த ப்ரோனோன் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கும். மைன், ஆர்ஸ், தேர்ஸ், ஹர்ஸ், திஸ். ஓகே. அந்த வாக்கிய இறுதியில தான் அந்த ப்ரோனோனே உபயோகிக்கப்பட்டிருக்கும். அது வந்து பொசசிவ் ப்ரோனோன். ரெண்டுத்துலயுமே வந்து உரிமையா சொல்றீங்க இது என்னோட பை, இந்த பை என்னோட இதுதான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எங்க நம்ம உபயோகிக்கிறோம், எப்படி நம்ம அதை சொல்றோங்கிறதுதான் இந்த அதை பொசசிவ் அட்ஜெக்டிவா சொல்றோமா, பொசசிவ் ப்ரோனோன்னு கேட்டகரைஸ் பண்றோமாங்கிறதே தெரிய வரும். சரியா? என்கிட்ட ஒரு பை இருக்கு. ஐ ஹாவ் அ பேக். இது என்னுடைய பை. என்னுடைய அந்த நவுனுக்கு முன்னாடி வரும். பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரக்கூடியதுதான் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆனது.
இந்த பை என்னுடையது. நவுனுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் இந்த பொசசிவ் ப்ரோனவுன். ஓகேயா? அவன்கிட்ட ஒரு தலாணி இருக்கு. He has a pillow. It is his pillow. இது அவனுடைய தலகாணி. அவன்கிட்ட ஒரு தலாணி இருக்கு. He has a pillow. இது அவனுடைய தலைகாணி. It is his pillow. இந்த தலாணி அவனுடையது. கவனமா பாருங்க. ஒரு பொருளுக்கு முன்னாடி, அதாவது நவுனுக்கு முன்னாடி வரக்கூடியதுதான் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரோனோனா வரும்போது என்ன ஆகுது? அந்த பெயர் சொல் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரோனோன் ஆனது உபயோகிக்கப்படுறது. அப்ப என்ன ஆகுது? திஸ் பில்லோ இஸ் ஹிஸ். இந்த தலானியானது அவனுடையது. த பில்லோ இஸ் ஹிஸ். ஹிஸ் அந்த ப்ரோனோன் வந்து வாக்கிய இறுதியில உபயோகிக்கப்படுது. மைன், ஹிஸ், ஹர்ஸ், ஆர்ஸ், தேர்ஸ், யார்ஸ். இது மாதிரி கடைசியில வந்துடுறது. ஓகேயா? இப்ப அடுத்தபடி ஷீ. இதுக்கு சம்பந்தமா ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஷீ ஹேஸ் அ டாக். அவள்கிட்ட ஒரு நாய் இருக்கு. ஷீ ஹேஸ் அ டாக். இது அவளுடைய நாய். அவளுடைய. இட் இஸ் ஹர் டாக். இந்த சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா நாய் இதுதான் வந்து ஒரு விலங்கு. இது வந்து நான் பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடிதான் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கும். அவளுடைய, என்னுடைய. இட் இஸ் ஹர் டாக். இந்த நாய் வந்து அவளோடது, அவளுடையது. திஸ் டாக் இஸ் ஹர்ஸ். திஸ் டாக் இஸ் ஹர்ஸ். பெயர் சொல்ல ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் பொசசிவ் ப்ரோனோம். இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பொசசிவ் ப்ரோனோனையும் நான் இங்க கொடுத்துருப்பேன். இட்ஸ் நாட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கன்ஃபியூசிங் யூ. ஐ ஹாவ் இன்சர்டட் திஸ் குரூப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சேர்த்திருப்பேன். ப்ரோனோன்னா என்ன, அதை உபயோகிச்சு எப்படி இந்த சென்டென்ஸ் எழுதுறோம். ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவா, அதாவது கைண்ட் ஆஃப் தட் இஸ் தி டைப் ஆஃப் டிட்டர்மைனர் தட் வி ஆர் ஹேவிங் is the possessive adjective which is mentioned in our book. ஆனா அதுவே வந்து இதுவே வந்து ஓனர்ஷிப்பை தான் தெரிவிக்கிறாங்க. பொசசிவ் ப்ரோனோன்லயுமே ஓனர்ஷிப் ஆனதுதான் சொல்லப்படுது. ஆனா அதுல பெயர் சொல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எழுதுறோம். இங்க பெயர் சொல்லுக்கு முன்னாடி உபயோகிக்கிறோம். சரியா? எங்கள்கிட்ட ஒரு பறவை இருக்கு. we have a bird. we have a bird. இது எங்களுடைய பறவை. திஸ் இஸ் ஆர் பேர்ட். எங்களுடைய. எங்கள்கிட்ட ஒரு பறவை இருக்கு. இது எங்களுடைய பறவை. இந்த பறவை எங்களுடையது. The bird is ours. This bird is ours. இந்த பறவை எங்களுடையது. இங்க திஸ்ங்கிற வார்த்தை என்ன? டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஆர்ஸ்ங்கிற வார்த்தை ஒரு பொசசிவ் ப்ரோனோம். இந்த சென்டென்ஸ்ல ஆர்ங்கிற வார்த்தை பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வருது. ஒரு பொருளுடைய உரிமை, ஓனர்ஷிப்பை வந்து தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்கு. பெயர் சொல்லுக்கு முன்னாடி உபயோகிக்கப்படுறது. உன்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. யூங்கிற வார்த்தை செகண்ட் பர்சன். உன்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் இது இது உன்னுடைய புத்தகம். இட் இஸ் யார் புக். இது உன்னுடைய, என்னுடைய, அவனுடைய, அவளுடைய, எங்களுடைய. அதே போல யூக்கு வந்து என்ன பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரும்? யுவர், உன்னுடைய. யூங்கிற வார்த்தை இரண்டாம் நபருக்கு தான் உபயோகிக்கிறோம். அது ஒருமை வார்த்தையாகவும் நம்ம உபயோகிக்கிறோம், பன்மை வார்த்தையாகவும் தான் அது செயல்படுறது. கரெக்டா? இந்த புத்தகம் உங்களுடையது. தட் புக் இஸ் யார்ஸ். இந்த புத்தகம் உங்களுடையது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அட்ஜெக்டிவா, பொசசிவ் அட்ஜெக்டிவா வரும்பொழுது பெயர் சொல்லுக்கு முன்னாடி எழுதப்படுறது. இதுவே வந்து பொசசிவ் ப்ரோனோன்னா எழுதப்படுறதுன்னா அதுலயுமே உரிமையை தான் நம்ம தெரிவிக்கிறோம். ஆனா அந்த வாக்கிய இறுதியில வந்து பயன்படுத்தப்படுது. கடைசியா இருக்கக்கூடிய சென்டென்ஸ், அவங்கள்ட்ட ஒரு மஞ்சள் கலர்ல கார் இருக்கு. தே ஹாவ் அ எல்லோ கார். அவங்கள்ட்ட ஒரு மஞ்சள் நிறத்துல கார் இருக்கு. அந்த மஞ்சள் கார் வந்து அது அவங்களோட மஞ்சளோட மஞ்சள் கார். அவர்களுடைய
மஞ்சள் நிறத்து கார். It is their yellow car. It is their yellow car. The yellow car is theirs. இந்த மஞ்சள் நிறத்து கார் அவர்களுடையது. அவர்களுடையது. அது. இந்த சத்தத்துல முடியக்கூடிய வார்த்தை வந்து பொசசிவ் ப்ரோனவுன். என்னுடைய, அவனுடைய, உன்னுடைய, அதுடைய, இட் இஸ் their, our, my, his, her. இது போன்ற வார்த்தைகள்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ். மைன், ஆர்ஸ், ஹிஸ். ஹிஸ்ஸுங்கிற வார்த்தை கிடையாது. ஹிஸ். அவனுடைய தலாணி, தலாணி அவனுடையது. சொல்ற விதம் வந்து மாறுபடுறது. சரியா? This dog is hers. The yellow car is theirs. Okay. So I hope you are able to distinguish a pronoun. Same way how it is written as used as a possessive adjective and possessive pronoun. This is the third kind of determiner, that is possessive adjective that we have seen for the day. Okay, இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸையும் பார்த்துருக்கோம், பொசசிவ் அட்ஜெக்டிவையும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த பொசசிவ் ப்ரோனோனோட இதுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியறதுக்காக தான் இந்த காலம் இந்த குரூப்பையும் நான் சேர்த்திருப்பேன். ஓகேயா? Not to confuse you, but you need to be very clear how we use it as an adjective and how we use it as a possessive pronoun. Fine? Clear? எல்லாருக்கும்? Okay. Fine. In today's session, we recapped articles, learned about demonstratives and possessive adjective. In next session, we'll be looking into quantifiers, ordinal numbers and cardinal numbers. It is also the other types of determiners. Okay. With this, I'll end the session over here. Next session, we'll be having multiple choice questions for the determiners we have seen until today. இன்னி வரைக்கும் பார்த்திருக்கக்கூடிய determiners பேஸ் பண்ணி multiple choice questions பார்ப்போம். Okay. Fine. Thank you so much. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.